தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் அரிப்பு செடியை தடவுனது மயில் வாகனம் தான் அப்படின்றத மாயாவும் மகேஷும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது மகேஷ் பார்த்திங்கன்னா மயில் வாகனத்துக்கிட்ட சவால் விடுறாங்க. அந்த வீட்டோட மாப்பிள்ளையா நான் தான் வருவேன், அப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்ல மயில் வாகனமும் திருப்பி நடக்கிறத பேசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் டாக்டர் மல்லிகா மண்டபத்துக்கு வராங்க. கார்த்தியும் டாக்டரை மீட் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே ரேவதி கிட்டே போயிட்டு இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ரேவதி டாக்டர் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாயா மகேஷ் அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட, நீங்கள் எங்களை மாட்டி விட தான் பார்ப்பேன், அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு நீ சர்ப்ரைஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லி மாயாவும் மகேஷும் வரமாட்டேன்னு சொல்ல, அட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் முன்னாடி நிப்பாட்டினா டாக்டர் இவங்க 2 பேரும் தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திகே இது செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இதுதான் ரேவதிக்கு பார்த்த மாப்பிள்ளை அப்படின்னு டாக்டருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ஸோ மாப்பிள்ளை நல்ல அம்சமாக தான் இருக்காருன்னு டாக்டரும் ஒரு பக்கம் சொல்ல, டாக்டருடைய பதிலை கேட்டு கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. நல்லா பாருங்கள் அப்படின்னு சொல்ல, என்ன விளையாடுறீங்களா, கூப்பிட்டுட்டு வந்து நல்லா பாருங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி மாயாவும் மகேஷும் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ரேவதிக்கும் ஒன்றுமே புரியலை. சரி உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லி ரேவதி அனுப்பி வச்சுட்டு கார்த்தி டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, மாயாவும் மகேஷும் உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய தடவை அபார்ஷன் பண்ணியிருக்காங்களா, அதுவும் நீங்களே பண்ணியிருக்கீங்களே, அப்படி இருக்கும்போது ரேவதி கிட்ட உண்மையை சொல்லாமல் ஏன் மறைக்கிறீங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்கள முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது, அவங்களுக்கு நான் அபார்ட் பண்ணதும் கிடையாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த விஷயத்த உடனே டாக்டர் சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி டாக்டர் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கதை மாயா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றது மாயா அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் சாமுண்டீஸ்வரி ஒரு நாளும் நடிச்சுட்டு இருந்திருக்கா, ஆனால் எதுக்காக அப்படின்ற சந்தேகம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல டாக்டரும் பார்த்திங்கன்னா டிரைவருக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்க, அதுதான் எனக்கும் தெரியலன்னு சொல்லி, சரி அந்த கேட்டுக்கட்டவனுக்கு ரேவதி நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியான்னு டாக்டர் கேட்கும்போது நான் வேற ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிட்டேன், அவன் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படின்ட்டு, அந்த கேடு கெட்டவன்லாம் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட விட மாட்டேன், இருந்தாலும் ரேவதியோட மனசை வந்து நோக்கடிக்கக்கூடாது, அதனால தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல, இங்கே இருந்தால் டிரைவர் வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பார், அதனால நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு டாக்டர் அங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. மீண்டும் கார்த்தி அந்த டாக்டர்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஃப்ரெண்டோட மக வந்து உங்களுடைய மக மாதிரி தானே, அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கலாமா, அவங்க 2 பேரும் பற்றின உண்மையை நீங்கள் ரேவதி கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லி இங்கே டாக்டர்கிட்ட வந்து பேசினா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தில் நான் ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ தான் என் வீட்டு மாப்பிள்ளை, உன்னை எக்காரணத்தை கொண்டு நான் இழக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சாமுண்டீஸ்வரி பக்கம் நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா பார்த்திங்கன்னா இந்த மாயா யாருன்னு நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் ரிவெஞ்ச் கொடுக்குறாங்க. சரி என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இந்த வார எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றது நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.